நிறைவேறவில்லை. நமக்கு சின்னம் கிடைக்கப் போகிறது எனக்கு தெரியும், ஆனால் வெளியே சொல்லக்கூடாது. ஆணை வரும் வரையிலும் அந்த சின்னத்தை பார்த்ததற்கு பிறகுதான் நாடே வியக்க போகிறது, நாடே அஞ்ச போகிறது. நீங்கள் வராதீர்கள், உங்களை நாடி நான் வருகிறேன் என்று சொன்னேன். சொன்னால் எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு இன்றைக்கு விஜய் உங்கள் இடத்திலே தான் வருகின்ற 16ஆம் தேதி என்று கூட்டம் கூட இருக்கிறது. இந்த கூட்டத்தை பார்ப்பதற்கு பிறகு கொங்கு மண்டலமே வியக்க போகின்ற வரலாற்று சொன்னால் இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நீங்கள், இந்த வரலாற்றை படைக்கக்கூடியவர் நீங்கள். ஒரே ஒரு இவ்வளவு பேர், அவருக்கு இவ்வளவு பேர் ஆதரவு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இது போன்ற லட்சம் கிராமங்கள் இருக்கிறது, மறந்து விடக்கூடாது. அத்தனை பேர் ஒரே குரலைத்தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இருக்கிற குழந்தையை கேட்டால் சொல்லுகிறது தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் இந்த முறை விஜய்க்குத்தான் ஓட்டு போட வேண்டும். ஆண்டவனை ஆள வேண்டுமா? மற்றவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க கூடாதா? ஏன் அவர் ஆட்சிக்கு வரக்கூடாது? நல்லாட்சி தமிழகத்தில் நடத்துவதற்கு ஒரு புதிய முகத்தை தேடிக்கொண்டிருந்தீர்கள், கிடைத்து விட்டார். எல்லோரும் நினைக்கிறார்கள் கடலில் நம்மை தள்ளிவிட்டதாக சொன்னார்கள். நான் கப்பலில் ஏறி வந்து விஜயை சந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னை யாராலும் சாய்த்து விட முடியாது. சாய்க்க நினைத்தவர்கள் சாய்ந்து போவார் என்பதை மட்டும் கவலைப்பட தேவையில்லை. அதைத்தான் அன்றைக்கு சொன்னேன். நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவான் என்று அன்றைக்கு சொன்னேன். ஆண்டவன் இங்கே இருக்கிறார். ஆளப்போவது விஜயதான். நீங்கள் அத்தனை பேரும் ஒரு மனதோடு என்றைக்கும் உங்கள் வாக்களை சிந்தாமல் சிதறாமல் வாக்களை அளித்திருக்கிறீர்கள். நிறைவேறவில்லை. நமக்கு சின்னம் கிடைக்கப் போகிறது எனக்கு தெரியும், ஆனால் வெளியே சொல்லக்கூடாது. ஆணை வரும் வரையிலும் அந்த சின்னத்தை பார்த்ததற்கு பிறகுதான் நாடே வியக்க போகிறது, நாடே அஞ்ச போகிறது. ஏன் என்று சொன்னால் இவரை வெல்வதற்கு இனி தமிழகத்திலே எந்த வாருங்கள் வெற்றியை தேடிக்காட்டு அழைத்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். அன்றைய சகோதரிங்க சொன்னார்கள், நம்முடைய குரல் ஒன்றாகத்தான் இருக்கும், நீங்கள் அஞ்ச தேவையில்லை, யார் வேண்டுமானால் வாக்கை சேகரிப்பிற்கு வருவார்கள்.